தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னை எப்பொழுதும் எந்த புத்தகத்தை கொடுத்தாலும் இவர்கிட்ட நம்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில புத்தகங்களை என்கிட்ட பரிந்துரை பண்ணி கொடுப்பாங்க. அப்படி கொடுத்ததில் ஏன்னா சுப்ரபாரதி மணியன் குறித்து நான் ஏற்கனவே நிறைய போன முறை புத்துமண்டலம் நாவலை நாங்கள் எங்கள் கல்லூரியில் பாடத்திட்டத்தில் வச்சுருந்தோம். இப்போ அந்த நாவல் குறித்தெல்லாம் நிறைய எண்ணற்ற விஷயங்கள் அதை பற்றி பேசியிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவருடைய நாவல் குறித்து என் மனைவி ஒரு கொங்கு வட்டார புதினங்கள் அப்படிங்கிற இதில் பார்த்திங்கன்னா அவரோட நாவலும் புத்துமன் சப்பாரம் அப்படிங்கிற இந்த நாவல் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆய்வுகளும் பண்ணியிருக்காங்க. அதில் நான் கொஞ்சம் உதவியாக இருந்தங்காட்டியில் அவர் நாவலையும் நான் அதுலேயும் படிச்சிருக்கேன். ஸோ கட்டுரைகளை வாசித்த சூழல் எனக்கு அமையலை. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2013 எழுதப்பட்ட ஒரு கட்டுரை தொகுப்பு. நம்ம 2024 அதை பற்றி பேசுகிறோம். ஏன்னா கதைகள் அல்லது கவிதைகள், நாவல்கள்னால் அந்த படைப்பு எப்படி இருந்தாலும் அது காலம் தாண்டி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கட்டுரைகள் அப்படி வருமா அப்படிங்கிறது, ஏன்னா நம்ம உடனே அப்டேட் ஆயிரும். கட்டுரைகள் இப்போது இவர் 2013 சொன்ன சில கருத்துக்கள் இப்போது அதே மாதிரி நடைமுறை இருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயந்தான். ஏன்னா இவரே எழுதியிருக்காரு. இப்போது பள்ளியில் பார்த்திங்கன்னா செம்மொழி அப்படிங்கிற ஒரு கட்டுரையில் சொல்கிறாரு, மாணவர்கள் காலை உணவு சாப்பிட்றதில்ல, அதனால் மயக்கம் போட்டு விழுகிற சூழலெல்லாம் நிறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி காலை உணவு திட்டம் வந்துருச்சு. இப்போ அந்த கட்டுரை அந்த இடத்துல நம்ம பொருந்தி போகுமா அப்படிங்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவரே சொல்கிறாரு, தலையணை நாவல்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. பார்த்தா இப்போ ஒரு தலையணை நாவல் வந்துருச்சு. ஸோ அதனால் கட்டுரைகள் பார்த்திங்கன்னா அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயத்தை மட்டும் பேசும். ஆனால் சில இடங்களில் நான் பேச வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது தான் நான் முக்கியமானது எடுத்துக்கிட்டேன். 2 விஷயம் இவர் திரும்ப திரும்ப அந்த கட்டுரைகளில் பயன்படுத்துகிற 2 விஷயம். ஒன்று உலகமயமாக்கல், இன்னொன்று இடப்பெயர்வு. இந்த 2 விஷயத்தை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காரு. இதில் முக்கியமானது சூழலியல் அப்படிங்கிறது ஒரு பெரும் சிக்கலான ஒன்று. ஏன்னா இன்னொரு விஷயம், சூழலியல் அப்படின்னு சொன்னாலே பணக்கார விஷயம் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இப்போது தோழி சொல்லிட்டு போன மாதிரி பெண்ணிய பிரச்சனை இருக்குது, இங்கே சாதிய பிரச்சனை இருக்குது, மத பிரச்சனை இருக்குது. இதையெல்லாம் தாண்டி சூழலியல் பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அது ஏதோ பணக்காரன் பிரச்சனை, நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மனப்பான்மை இங்கே இருக்குது. ஏன்னா நீங்கள் இது காலநிலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் பூவுலை நண்பர்கள் தான் போட்டிருக்காங்க. அந்த புத்தகத்தில் அது பதிவு செய்கிறாங்க. இது ஒரு பணக்கார பிரச்சனை, சூழலியல் பிரச்சனை அப்படிங்கிறது. ஆனால் நம்ம நுணுங்கி ஆராயும் போது, முன்னாடி முதல் தோழர் பேசும்போது அந்த நுண்ணரசியல், அதை நுணுகி ஆராயிற போது நாம் எல்லா இடத்துலையும் நம்மளுக்குள்ள ஒரு சூழலியல் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் கம்யூனிட்டியே சூழலியல் பிரச்சனை தான். நீங்கள் அதை நக்கீரன் தெளிவாக சொல்லுவார். எழுத்தாளர் நக்கீரன் பார்த்திங்கன்னா அதை அழகாக விவரித்து சொல்லுவார். ஏன்னா இங்கே புனிதம் தீட்டு அப்படிங்கிற 2 விஷயத்தில் இங்கே பெரும் சூழலியல் பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னொன்று ராமச்சந்திர குகாவும் ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாரு. இங்கே மதங்கள் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சூழலியல் பிரச்சனைக்கு மதங்கள் என்றைக்கோ தீர்வு சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதவாதிகள் பேசுவதை ராமச்சந்திர குகாவும் பதிவு செய்கிறார். அப்போது இங்கே பார்த்திங்கன்னா எல்லா அதிகார அமைப்புக்குள்ளேயும் ஏதாவது முதலாளியம் சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மட்டும் நாம் அணுகாமல், இது பார்த்திங்கன்னா சூழலியம் என்பது இங்கே இருக்கிற சாதாரண விளிம்புநிலை மக்களும் இங்கே பாதிப்புக்குள்ளாகிற ஒரு விஷயமாக, அதாவது எங்கெங்கே நுண்ணரசியல் இருக்கோ அதற்குள் எல்லாமும் ஒரு சூழலியல் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, சுபஸ்ரீ அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. சூழலியல் பிரச்சனை வரும்போது மனிதர்களில் முதலில் பாதிப்புக்குள்ளாவது பெண்கள் தான் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க. ஏன்னா நீங்கள் தொழில் புரட்சி வந்தபோது உலகமயமாக்கல் வருது, தொழில் புரட்சி வேகமாக இயங்க வரும்போது தோழர் சொல்கிற மாதிரி சுமங்கலி திட்டம் அப்படிங்கிறதுல பெரும் பாதிப்புக்குள்ளானது கிராமப்புற பெண்கள். நீங்கள் நகரப்புற பெண்களை காட்டிலும் கிராமப்புற பெண்கள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இந்த சுமங்கலி திட்டத்துக்குள்ளே கொண்டு வரப்படுறாங்க. சுமங்கலி திட்டங்கிறது ஒரு 5 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஏன்னா நான் என் கண் முன்னாடி எங்கள் ஊரில் ஒரு மில்லு இருக்குது. அங்கே பெண்களை அழைச்சிட்டு போய் கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமையும் கூட பார்க்குறது ரொம்ப 1 மணி நேரம். நான் அந்த பெண்ணை போய் பார்க்கணும்னா, பெற்றோர்களை போய் பார்க்கணும்னா 1 மணி நேரம் அவங்களுக்குன்னு ஒரு டோக்கன் கொடுத்துருப்பாங்க. அந்த டோக்கனில் அந்த டைமில் தான் போய் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிறை கைதி மாதிரி அவங்கள அடைச்சி வச்சுருக்கிற இந்த சூழலெல்லாம் நம்மளுக்கு எப்போ வருதுன்னா, இந்த உலகமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்த பிறகு தான் நம்மளுக்கு இது பெரும்பாலும் தெரிய வருது. சரி, இந்த உலகமய பிரச்சனையை எப்படி நம்ம இந்திய சூழலில் வச்சு புரிஞ்சுக்கிறது? ஏன்னா நம்மளுக்கு இங்கே நிறைய பிரச்சனை இருக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. இப்போ எப்படி நம்ம உலகமயமாக்கலை யார் இதை அக்செப்ட் பண்ணாங்க முதல்ல தொடக்கத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற நில உடைமையாளர்கள் முதல்ல அவங்க தான் உலகமயமாக்கலை இரு கை ஊப்பி வரவேற்றாங்க.
அப்படின்னு சொல்லி முத்துமோகன் சொல்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் நிலங்களில் உரங்களை பயன்படுத்துவது, அதே போல் நிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்வெல் மாதிரியான, அதே போல் முக்கியமாக இந்த வெளிநாடுகளிலிருந்து வருகிற விதைகள், இது மரபணு செய்யப்பட்ட விதைகள், இது எல்லாத்தையும் அதிகமாக அவங்க தான் டேக் ஓவர் பண்ணுறாங்க. இப்படி டேக் ஓவர் பண்ணுற போது பார்த்திங்கன்னா, ஏன்னா தோழர் சொல்லிட்டு போகும்போது மழையின்மை, வறட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஆனால் இதுக்கு பின்னாடி இதெல்லாம் காரணமாக இருக்குது. ஏன்னா இவங்க அதிக விளைச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுக்கிறாங்க. ஏன்னா இது வந்து சும்மா இன்னொன்று அதுக்கு வந்து வேலையாட்கள் தேவையில்லை, அதிகமாக தேவையில்லை. அதனால் நம்ம வந்து இந்த விளைச்சலை எடுத்துக்கொள்வது, அதிக விளைச்சல் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மரபணு செய்யப்பட்ட விதைகளையும் உரங்களையும் பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உலகமயமாக்கல் வந்து பார்த்திங்கன்னா 1990களில் தான் உள்ள வருது. ஆனால் இதே சமயத்தில் இந்தியாவில் 3 விஷயம் நிகழுது. ஒன்று அம்பேத்கர் நூற்றாண்டு விழா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலநிலை மாற்றம் குறித்த மிகப்பெரிய விவாதம் வந்து நம்மளுக்கு இங்கே 1990களில் தான் வருது. இந்த 3 விஷயம் ஒரே மாதிரியாக இந்திய சமூகத்துக்குள்ளே வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1990களில் அம்பேத்கர் நூற்றாண்டு விழாவுக்கு பிறகு தலித்துகளினுடைய இயங்கியல் ஒன்று இருக்கும்ல, இந்த இயங்கியல் வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலங்களை விட்டு வெளியேறது அப்படிங்கிற, இந்த பண்ணை அடிமை அப்படிங்கிற முறையிலிருந்து வெளியேறுகிற ஒரு மனநிலை வருது. அதே போல் இங்கே உலகமயமாக்கலில் நில உடைமையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக பணப்பயிர்களை விளைவிப்பது அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே போகிறாங்க. இன்னொன்று, நீங்கள் உலகம் முழுக்க காலநிலை மாற்றம் குறித்து பெரிய விவாதம் நடக்குது. ஸோ இந்த சிக்கல்கள் தான் இந்திய சமூகத்துக்குள்ளே பெரும் ஒரு நெருக்கடிகளை உருவாக்குது. இதன் மூலமாக இப்போது எனக்கு தெரிஞ்சு புத்துமன் நாவலில் என்ன பேசியிருக்காரோ, புத்துமன் நாவல் படிச்சுன்னு தெரிஞ்சிருக்கோம், மணியன் கதாபாத்திரத்தின் வழியாக என்ன பேசியிருக்கிறாங்களோ அதைத்தான் அவர் அந்த கட்டுரைகளிலும் பதிவு பண்ணுறாரு. ஒரு மணியன் கதாபாத்திரம் அதுக்குள்ள இப்படியெல்லாம் இயங்குச்சு அப்படிங்கிறதா இந்த கட்டுரைகள்லையும் பெரும்பாலும் இருக்குது. ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சூழலியல் காட்டியில் நான் பெரும்பாலும், ஏன்னா நீங்கள் வந்து 2 மனக்குகை ஓவியங்களும் தற்கால தமிழ் இலக்கியம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் படைப்பாளிகளை பற்றி, எழுத்தாளர்களை பற்றி அதிகமாக பேசுகிறதா தான் இருக்குது. நீர்ப்பாலை மட்டும்தான் இந்த சூழலியல் சார்ந்து கொஞ்சம் நிறைய விஷயங்கள் அவர் எழுதுகிறார். சரி, இப்போது உலகமய சூழலும் இந்த காலநிலை மாற்றமும் இங்கே ஏற்படுத்திய தாக்கங்களில் பெரும்பாலான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தலித்துகளினுடைய இடப்பெயர்வு, அதே போல் நிலவுடைமையாளர்களுடைய இந்த ஆதிக்கம் பறிபோகிறதுன்னு ஒன்று இருக்கும்ல, இங்கே இருக்கிற, ஏன்னா நீங்கள் பஞ்சாயத்து முறையில் பறி போயிடுச்சு, பஞ்சாயத்து முறை பறி போய் நீதிமன்றங்களை நாடி போகிறது, தலித்துகள் போகிறதுங்கிறது வந்து இங்கே இயல்பாக நடக்குது. இப்படி நடக்கிற போது இங்கே பெரும் மன உளைச்சலுக்கார, ஏன்னா தன்னுடைய அதிகாரம் பறி போகிறத விரும்பாதவங்க தான் டக்குன்னு அரசியலுக்கு போயிடுவாங்க. ஏன்னா நீங்கள் செம்புலம் நாவல் படிச்சிங்கன்னா அதில் வரும், அது மனோகரன் கேரக்டர் அப்படி தான் பேசுவோம் அப்படி. ஏன்னா அவங்க வந்து அரசியலில் போயிடுவாங்க. ஏன்னா பஞ்சாயத்து அதிகாரம் முறை இப்போ போயிடுச்சு, எங்கிட்ட இல்லை, அதையே காவல்துறை எடுத்துக்கிச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அரசியலில் போயிடுறேன், அரசியலில் போய் அங்கே அதிகார மையத்தில் நான் உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற இந்த சிந்தனையெல்லாம் நீங்கள் அந்த நாவலில் செம்புலம், ஏன்னா சூழலியல் பதிவு நாட்டில் நான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டே கொங்கு வட்டாரத்துலேயும் அது எப்படியாக இயங்குது அப்படின்னு சொல்லிடுறேன். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நொய்யல் ஆறு குறித்து திரும்ப 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 நிறையா பேச்சுக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் நொய்யல் ஆறு, இன்னொன்று சாயக்கழிவுகள். திருப்பூர் வந்து மிக முக்கியமாக ஒரு பெரிய வணிக நகரமாக மாறினதில் தோழர் சொல்கிற மாதிரி பெரும்பாலும் வடக்கிலிருந்து ஆட்கள் வந்தாங்க. அவங்க வடக்கிலிருந்து வந்தவங்க வேலைக்காகவும் வந்திருக்காங்க, அதே சமயம் இங்கே தொழில் செய்யவும் வந்திருக்காங்க. அப்போ தொழில் செய்ய வந்த பிறகு இங்கே இருக்கிற அந்த மக்களாக அந்த இடத்துல இருக்கிற அந்த மக்களை அவங்க எப்படி இல்லாமல் ஆக்குறாங்க. அப்போ இல்லாமல் ஆக்கும்போது இங்கே நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அரசுபுரமெல்லாம் இப்போது பெரும்பாலும் வடக்கிலிருந்து வந்தவர்கள் அதிகம் ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க. அதுபோல் திருப்பூரையும் அவங்க அப்படி ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எழுதுகிறார். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா நம்மளுக்கு பூர்வீகங்கள்லாம் எதுவும் கிடையாது, எல்லாருமே அலைக்குடியாக இருந்தவங்க தான். ஏதோ நிலப்பகுதி சார்ந்து வரும்போது பூர்வீக குடிகளாக தங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து இங்கே பெரிய இருப்பை உருவாக்குறாங்க. இந்த இருப்பை உருவாக்கிட்டு அவங்களுக்கு தேவைன்னா இது அவங்களுடைய நிலம் கிடையாது, அவங்களோட நிலம் வடக்கு இருக்குது. அப்போது இதை வந்து ஒரு எந்த அளவுக்கு சீர்கேடு செய்ய முடியுமோ இந்த நிலத்தை, அந்த அளவுக்கு சீர்கேடு செய்கிறாங்க. இப்போ சரி, ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா சரி, இங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணாங்க? இப்போ நொய்யலை எதிர்த்து நொய்யலில் வந்து சாயக்கழிவுகள் கலக்கிற போது இங்கே இருக்கிற மக்களினுடைய ஆவேசம் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கிற நில உடைமையாளர்கள் அதை பெருசாக எதிர்த்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் தோழர் அதை பதிவு பண்ணலை, பதிவு பண்ணியிருக்கணும்னு நினச்சேன் நான். ஏன் அதை விட்டுட்டாரு? ஏன்னா இங்கே இருக்கிற நில உடைமையாளர்கள் கண்டிப்பாக அதை எதிர்த்துருக்கணும்ல.
அங்கே இருக்கிற முக்கியமான ஒரு தொழில் நகரமாக திருப்பூர் மாறிக்கொண்டிருக்கிற போது நொய்யல் சீர்கேடு அடையும் பொழுது இங்கே இருக்கிற பெரும் சிக்கல், ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழுக்களாக மாறிட்டாங்க. ஒவ்வொரு குழுக்களாக நொய்யலை காப்பாற்றுதல் அப்படிங்கிற ஒரு குழு வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற குழுக்கள் வந்துருச்சு. ஏன்னா சிறுவாணியெல்லாம் வந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்களும் பெரிய முதலாளிகளாக மாறின சூழலெல்லாம் நம்மளுக்கு நிறைய பார்த்துருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுவாணி அப்படிங்கிறது சரி, நொய்யல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட திருப்பூரெல்லாம் ரொம்பவே நாசம் முடிஞ்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை களங்களாக மாறிடுச்சு. அதில் வந்து இப்போ ஒரு இளைஞன் வந்து விழுந்து சாகிறான். இது சாகிறது அந்த தற்கொலைக்கான இடங்களாக மாறிடுச்சு. ஒரு நொய்யல் ஆற்றுல ஜாலியாக குளிச்சு விளையாண்டுருந்த ஒரு ஆற்றுல இன்றைக்கி தற்கொலைகள் நடக்கிற மாதிரியான ஒரு ஆறாக அது மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணுறாரு. இப்போ இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் சரி, அதான் நொய்யலை சார்ந்த நிலங்கள், நொய்யலை ஒட்டி இருந்த நிலங்கள் எல்லாம் இந்த சாய கழிவுகள் கலக்கிற போது அதனுடைய நிலத்தினுடைய தன்மை இழந்து அந்த நிலத்திலிருந்து அந்த மக்களும் வெளியேற வேண்டிய ஒரு சூழல் வந்து அங்கே உருவாகுது. இப்போ இந்த சூழலில் இருக்கலங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த தொழிற்புரட்சியின் காரணமாக இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் அந்தளவுக்கு போதிய ஒரு சூழலியல் விழிப்புணர்வு வந்துடலை அப்படிங்கிறத இவருடைய கட்டுரையின் வழியாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஏன்னா 10 ஆண்டுகள் முன்னாடி எழுதும் போதே அப்படி சொல்லியிருக்காரு. இன்னும் 10 ஆண்டு கழிச்சு இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போவும் அவ்வளோ பெரிய விழிப்புணர்வு வந்துருச்சா அப்படின்னு கேட்டோன்னா இல்லை. ஏன்னா அது மட்டும் இதில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு சூழலியல் குறித்த பிரச்சனையை நாம் அணுகாமல் நம்ம வாழ்க்கையை முழுக்க நகர்த்தி கொண்டு போகிற போது நம்மளுக்கு பின்னால், ஏன்னா காலநிலை மாற்றம் என்பது வெகு விரைவாக மனிதர்களையும் சரி இந்த நிலங்களையும் சரி அழிச்சிட்டு வர்ற இந்த சூழலில் நாம் எல்லோரும் இன்னும் பழம் பெருமைகளை பேசிக்கொண்டு நாம் இன்னொரும் இன்னும் அந்த சாதிகத்தை பேசிக்கொண்டு மதத்தை பேசிக்கொண்டே நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்திக்கொண்டு நான் பேசுகிறதுனா அதை வந்து ஒரு புனிதமாக பார்க்குறது, இந்த புனிதமாக பார்த்து கொண்டு நகர்ற ஒரு விஷயம் இருக்கலாம். ஏன்னா இதுதான் அவங்கள வந்து நகர விடாமல் பார்த்து அந்த சூழலியல் குறித்து அவங்கள கவனிக்காமல் பார்க்குது. ஏன்னா நீங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படித்தவர்கள்ட்ட இருந்து தான் ஒரு சமூகம் எல்லா கருத்துக்களையும் கொண்டு போய் சாதாரண மக்களுக்கு சேர்க்கும். நம்ம படித்தவர்கள் நிறைய இங்கே இருக்கோம், ஏன்னா எல்லோரும் படிச்சுட்டே இருக்கிறோம், திரும்ப படிக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு நம்ம நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் தகவலை சேர்க்குறோம் அப்படின்னா ரொம்ப 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 குறைவு. என்னன்னா நம்மளுக்கு எனக்கு பிரச்சனை, நம்ம போய் சொன்னால் இவனால் படிச்சிட்டான்னு சொல்லி நினைக்கிறான். அப்படியெல்லாம் நம்ம ஏன்னா நம்ம ஒரு முற்போக்கு தளத்தில் இயங்கி கொண்டு நாம் ஒரு சூழலியல் பிரச்சனையை அணுகிற போது, ஏன்னா நீங்கள் அதில் புத்துமன் நாவல் அவர்கள் மணியன் கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இயங்கிட்டே இருப்பார், தன்னுடைய வாழ்நாளில் கடைசி வரைக்கும் அதில் இயங்கிட்டே இருப்பார். அது மாதிரி தான் சுப்ரபாரதி மணியனும் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூழலியல் குறித்து தன்னுடைய எண்ணங்களையும் சரி தன்னுடைய கருத்துக்களையும் சரி அதில் என்ன தவறு இருக்குது என்ன சரி இருக்குது அதெல்லாம் முக்கியம் இல்லை, எப்படியோ கூட மக்கள் கட்ட கொண்டு போய் சேர்க்க அப்படிங்கிற ஒரு தளத்தில் அவர் தொடர்ந்து இயங்குதலை வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டுரைகளில் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் சின்னதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேங்க, ஏன்னா காலதாமதம் அப்படிங்கிறது. சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போகிறாரு. இந்த சினிமாக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஹாலிவுட் படமெல்லாம் வருது, ஏதோ ஒரு விலங்குகளை வச்சு டைனோசரு அல்லது ஏதோ ஒரு விலங்குகளை வச்சுக்கிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு எதிராக செயல்படுது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை திரும்ப மனிதர்கள்கிட்ட சொல்லிகிட்டே வர்றாங்க. அவர் தோழர் அதை பதிவு பண்ணுறாரு. ஆனால் இது என்னென்னா இது ஒரு முதலாளித்துவ சிந்தனை. ஏன்னா மனிதர்களுக்கு எதிராக இந்த விலங்குகளை நிறுத்துறதுன்னு இருக்குல்ல, ஏன்னா விலங்குகள் என்பதே கொடூரமானது, விலங்குகள் என்பதே ஆபத்துக்குரியது அப்படிங்கிற இந்த சிந்தனை இருக்குல்ல, இதை வந்து திரும்ப நம்ம முக்கியமாக குழந்தைகளுடைய மனசில் பதிய வைக்குது. ஏன்னா குழந்தைகள் அதை அதிகமாக விரும்பி பார்க்குறாங்க, அவங்களோட டார்கெட்டே குழந்தைகள் தான். அப்போ அங்கிருந்து ஒரு விஷயத்தை நம்ம வளர்த்து எடுத்துகிட்டு வரும்போது தான் அது என்ன ஆகுதுன்னா எந்த விலங்குகளை பார்த்தாலும் தனக்கு எதிரான ஒன்று அப்படின்னு சொல்லி பார்க்க அணுகுது அந்த குழந்தை. ஸோ அதை வந்து இவர் தெளிவாக அதில் சுட்டி காட்டுறாரு. ஆனால் நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது இவர்கள் மனதில் பிராணிகள் பறவைகள் பற்றி சுற்றி படரும் கருத்தமைவுகள் அவை மனிதருக்கு எதிரானவை என்ற கருத்தை துணிப்பவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு எதிரானது, இந்த விலங்குகள் அனைத்தும் மனிதர்களுக்கு எதிரானது அப்படிங்கிற அந்த சிந்தனை போக்கை திரும்ப இந்த திரைப்படங்கள் குழந்தைகளின் மனதில் போய் பதிச்சுக்கிட்டே இருக்குது. நம்மளே அப்படி தானே இப்போ நினைக்கிற, ஒரு வேளை டைனோசர் இருந்தால் கண்டிப்பாக நம்ம நினச்சிருப்போம் அது நம்மளுக்கு எதிரான விலங்குன்னு நினச்சிருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு திரைப்படங்கள் அப்படி காட்சிப்படுத்துது. அப்போ விலங்குகளுக்கும் இந்த மனிதனே ஒரு விலங்கு தான். அப்படி மனிதனே ஒரு விலங்காக இருக்கிற போது, மனிதன் இந்த சுற்றுச்சூழலில் ஒரு காரணியாக இருக்கிற போது
சுற்றுச்சூழலிலிருந்து அந்நியப்பட்டான்னு ஒரே காரணத்துக்காக, ஏன்னா சுற்றுச்சூழலை இப்போ கையாள முடியுது நம்மளால், நம்மளுக்கு அறிவு இருக்குல்ல, அதனால் கையாள முடியுதுன்னு ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கிறங்காட்டியில் சுற்றுச்சூழலை ஒரு வேறு ஒன்றாகவும் மனிதன் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றாகவும் பார்க்கிற இந்த மனநிலை வந்து இந்த சமூகத்திற்கு ஒரு சாபக்கேடாகத்தான் திரும்ப திரும்ப இருக்குது அப்படிங்கிறத தோழர் வந்து பதிவு செய்கிறாரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடத்தல் கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு கட்டுரை மிக முக்கியமான கட்டுரை அது. ஏன்னா நம்ம இதை பெண் உடல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, வெறும் மோகித்தலுக்கானது அப்படிங்கிற இந்த சிந்தனை போக்கு. ஏன்னா நம்ம உடல் அமைப்பு அப்படிங்கிறது வந்து இயற்கையாக கொடுக்கப்பட்டது, அது ஒரு சூழலியல் உடலை எப்படி வந்து ஒரு சமூகம் வந்து மோகித்தலுக்கானதாக மாற்றிருக்கு. அதை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலியலுக்கான உடலாகத்தான் இந்த சமூகம் திரும்ப ஒரு பெண்ணை அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கடத்தல் கலாச்சாரம் அப்படிங்கிறது அந்த ஒரு பெண் உடல் எந்த அளவுக்கு ஒரு வியாபாரமாக நடத்தப்படுது அப்படிங்கிறத வந்து அந்த கட்டுரையில் எழுதியிருக்காரு. இன்னொரு விஷயம், அது வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நண்பனுடைய மகளுக்கு நடந்த ஒரு விஷயத்தை வச்சும் கூட அவர் அதை சொல்லியிருக்காரு. இது மாதிரி போலியாக ஜிமெயில் ஐடி வந்து, ஏன்னா நீங்கள் அந்த காலகட்டம், நம்ம இப்போ இருக்கிற காலகட்டம் இல்லை, அப்போல்லாம் ஜிமெயில் தான். அந்த ஜிமெயிலில் அதெல்லாம் புதுசாக வந்தபோது அந்த தகவல் பரிமாற்றங்கிறது பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி ஃபோன் வந்துருச்சு. இன்றைக்கி பெரும்பாலும் ஃபோனில் தகவல் பரிமாற்றம் இருக்குது. இப்போ நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், ஃபேஸ்புக்கை பார்த்து ஏமாந்து போகிறாங்க, போய் பார்த்தா வேறு யாரோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போவே ஏமாந்து போகிற சொல்லணும்னா, நீங்கள் புதுசாக தொடக்கம் உள்ளே வந்தபோது, இந்த தொழிற்புரட்சியில் இந்த தகவல் பரிமாற்றம் உள்ளே வந்தபோது, அப்போ பெண்கள் எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகிறாங்க, அது பெண் உடல் வந்து எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த கடத்தல் கலாச்சாரம் அப்படிங்கிற கட்டுரையில் வந்து தோழர் பேசுகிறாரு. சரி, அதே போல் குழந்தை திருமணம், ஏன்னா குழந்தை தொழிலாளர், ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இது பேசப்பட்ட விஷயம். ஏன்னா திருப்பூர் மாதிரியான தொழில் நகரங்களில் குழந்தை தொழிலாளர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிடுச்சு. முக்கியமாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் விளிம்புநிலை மக்கள் தான் அதிகமாக குழந்தை தொழிலாளர்களை கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. நீங்கள் இப்போ பணம் வைத்திருப்பவர்கள், முதலாளிகள், அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறதும், விளிம்புநிலை மக்கள் வந்து தொடர்ந்து தன்னுடைய பிள்ளைகளை உழைப்புக்கு அனுப்புகிறதும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடக்கப்படும். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சாதாரண ஏதோ குழந்தை தொழிலாளர் அப்படிங்கிறது ஒரு சட்டமாக நிறைவேற்றப்பட்டுருச்சு அப்படின்னா அது மாறிடுச்சா அப்படின்னா இல்லை. ஏன்னா இது எல்லாமே ஒரு சூழலியலுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் குழந்தை தொழிலாளரும் சரி, அதே போல் பெண் உடலை வியாபாரமாக்குதலும் சரி, இது எல்லாமே, அதே போல் ஆறுகளை சீரழித்தலும் சரி, இதெல்லாமே இந்த சூழலியல் பிரச்சனையில் மிக முக்கியமானது. ஏன்னா தொழில் புரட்சி அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய சீர்கேடுகளை நம்மளுக்குள்ளே கொண்டு கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், இது ஒரு நாட்டின் வளர்ச்சி அப்படிங்கிற அந்த ஒரு ஒற்றை காரணத்துக்காக இங்கே இருக்கிற மக்களை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இதில் யார் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகிறனா ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்க, விளிம்பு நிலை இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் பாதிப்புக்குள்ளாகிற மக்களாக இருக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய வாழ்வியலை எந்த விதத்துலையும் கணக்கில் எடுத்துக்காமல் வளர்ச்சி அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக இந்த முதலாளித்துவத்தை புரிந்து கொள்ளாத ஒரு மக்களாட்சியை சார்ந்த அரசாங்கம் திரும்ப குழந்தை தொழிலாளர்களை உருவாக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரும் சிக்கலுக்குரியதாக இருப்பதாக அந்த கட்டுரையில் அவர் பதிவு பண்ணுறாரு. நான் இந்த ஒரு கட்டுரையோட முடிக்கிறேங்க. ஏன்னா உலகமயமாக்கலும் உள்ளூர் அகதிகளும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கட்டுரை. ஏன்னா இவருடைய கட்டுரைகளில் பெரும்பாலும் அதுதான் இருக்குது, உலகமயமாக்கல் அதே போல் புலப்பெயர்வு அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் திரும்ப எல்லா பக்கம் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கார். நீங்கள் கட்டுரைகளில் ஒரு எழுத்தாளரை பற்றி எழுதுகிற போதும் கூட அதில் உலகமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணிடுறாரு. ஏன்னா அது அவ்வளோ பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்குது இந்த உலகமயமாக்கல், அவ்வளோ பெரிய தாக்கத்தை. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தையை விரிவுபடுத்தல், உலகம் முழுக்க ஒரு சந்தையை விரிவுபடுத்தல் அப்படிங்கிற இந்த நுகர்வு கலாச்சாரத்தை எல்லோருக்கும் கொண்டு வந்து சேர்த்தனில் இந்த உலகமயமாக்கலுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது. அது முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க. ஏன்னா இந்த உலகமயமாக்கலில் ரெண்டு விஷயங்கள் வந்து முக்கியமாக நடக்குது. ஒன்று, நில உடைமையாளர்கள் அதிகமாக வருமானத்தை ஈட்டுவதற்காக நிலங்களை பாழாக்குதல். இன்னொன்று, அந்த நிலங்களில் உழைத்த மக்கள் உலகமயமாக்கலின் காரணமாக முக்கியமாக போக்குவரத்து, நீங்கள் இதை கவனிச்சே ஆகணும். ஏன்னா இடப்பெயர்வுக்கு போக்குவரத்து வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் புத்துமன் நாவல் பார்த்தீங்கன்னா அந்த செகுடந்தாளி முருகேசன் அப்படிங்கிறது, ஏன்னா அது நடந்த உண்மை கதை, ஆனால் அவர் பதிவு பண்ணியிருப்பார். அதில் செகுடந்தாளி முருகேசன் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போகிறாரு அப்படிங்கிறக்காக, இடம் கொடுக்கல அப்படிங்கிறக்காக அவர் கொல்லப்படுறதும், இதே போல் நீங்கள் எரியும் பட்டதரசி நாவலில் பார்த்தீங்கன்னாலும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் போகும்போது எல்லாம் ஒன்றா உட்காந்து போவாங்க.
அப்போது நீ எப்பறம் நாங்கள் இருக்கிற போது உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த பிரச்சனை தான் காலப்பட்டி கலவரமாக மாறுது அப்படின்னு. ஏன்னா இது முக்கியமானது. ஏன்னா இந்த இடப்பெயர்ன்னு இருக்குல்ல, இங்கிருந்து ஏன்னா இத்தனை காலமாக கிராமத்துக்குள்ளேயே வாழ்ந்தாச்சு. ஏன்னா கிராமத்தை மீறி அந்த விளிம்புநிலை மக்களுக்கு வேறு எதுவும் தெரியாது, தலித் மக்களுக்கு தெரியாது அப்படிங்கிற அந்த சூழல் இருக்கிற போது இவர்கள் நகரத்தை நோக்கி நகரதலை வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி இருந்த கிட்டத்தட்ட 1990களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து ஏற்றுக்கலை. அதாவது பார்த்திங்கன்னா நிலவுடைமையாளர்கள் அதை அக்செப்ட் பண்ணிருக்கிற மனநிலையில் இல்லை அவங்க. ஏன்னா அது வந்து போகக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய முழு டார்கெட்டாக இருந்தது. நீங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த போக்குவரத்து கழகம் அப்படின்னு வந்த பிறகு இவங்க பெரும்பாலானவர்கள் நகரத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்க. இப்போ பெரும் சிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நில உடைமையாளர் தான் இருந்தது. இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஆட்களை குறைச்சிட்டாங்க. இந்த உலகமயமாக்கலில் இந்த ரசாயன உரங்களும் விதைகளும் வந்த பிறகு ஆட்களை குறைச்சிட்டாங்க. இப்போ வேலை வாய்ப்பு இல்லாத மக்கள் நகரங்களை நோக்கி நகர்வதையும் அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா அங்கே போயிட்டான்னா இவன் நம்மளை மதிக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நீங்கள் வந்து அதில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் இது கொங்கு வட்டார புதினங்களில் கிட்டத்தட்ட ஒரு 1990லேருந்து ஒரு 2000 வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் சிஆர் ரவீந்திரன், சூரியகாந்தன்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் இப்போது நீங்கள் செம்புலம் நாவல், முருகவேலுடைய அந்த செம்புலம் நாவல் வரைக்குமே பாருங்கள். ஒரு வித இந்த 1990களில் இந்த ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த நெருக்கடி என்ன பண்ணுதுன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூழலியலை புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிற இந்த மக்களுக்குள்ள இந்த முதலாளித்துவம் சூழலியலை இந்த மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தாமல் அதை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அவருக்கு நல்லது செய்ய வந்தவ மாதிரி. நீங்கள் வந்து தலித் மக்கள் இப்பவும் சொல்லுவாங்கள்ல, ஏன்னா போக்குவரத்து வந்த பிறகு நாங்கள் இடம்பெயர்ந்து போனோம், அதே போல் எங்களுக்கு விவசாய நிலங்கள் வந்து இப்படி கிடச்சிது அப்படிங்கிற இந்த சூழலெல்லாம் இந்த சூழலியல் பிரச்சனைக்குள்ளே அதை அணுகாத மாதிரி இவங்க வந்து தெளிவாக இந்த முதலாளித்துவ சிந்தனை செயல்பட்டுருக்கு. நீங்கள் இது காலநிலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது, பூவலை நண்பர்கள் போட்டிருக்காங்க. நீங்கள் அதில் அவங்க அழகாக விரிவாக சொல்கிறாங்க எப்படியெல்லாம் இந்த மக்களை வந்து இதை புரிஞ்சு கொள்ளாமல் இந்த முதலாளித்துவம் பார்த்துருக்குது. அதே போல் தொடர்ந்து அவங்க அப்படி அதே வழியில் நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பேசியிருப்பாங்க. இதுலேயும் அதே தான் தோழர் வந்து பேசுகிறது எப்படின்னா, இன்னொரு விஷயம் சொல்கிறார், ஜாதிய வன்முறை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். நான் அவர் ஜாதிய வன்முறை காரணமாக உயிரை காத்துக்கொள்கிற உபாயத்துடன் இடப்பெயர்வும் நிகழ்கிறது அப்படிங்கிறாரு. ஏன்னா அதுவும் முக்கியமானது. ஏன்னா ஜாதிய வன்முறைகள் நடக்கிற போது இங்கிருந்து நம்ம வெளியேறுதல் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு அங்கே இருக்கிற தலித்துகள் நகர்ந்து போகிறாங்க. அப்போ இதுவும் ஒரு வித பிரச்சனையாக இருக்குது. சரி, இதெல்லாம் ஓகே. இதில் எனக்கு ஒரு சில முரண்பட்ட கருத்துக்களை மட்டும் சொல்லிவிட்டு நான் இதில் முடிச்சுக்கிறேங்க. தோழர் பேசுகிற போது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சூரியகாந்தனுடைய படைப்புகளில் பார்த்த ஒரு ஞாபகம் வந்து டக்குன்னு வந்துச்சு. ஏன்னா டக்குன்னு ஒரு இடத்துல பேசுகிறாரு, இந்த புத்தகத்தில் தற்கால தமிழ் இலக்கியம் புத்தகத்தில் வந்து பேசுகிறாரு. அதாவது அங்கே இருக்கிற நைஜீரியாவிலிருந்து ஆட்கள் இங்கே வந்து குடியேறும் போது அந்த நைஜீரியா ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற விளிம்புநிலை பெண்களை வந்து பாலியல் சார்ந்து அதிகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு எழுதுகிறார். அதே கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏன்னா இது டேட்டா இருக்குதான்னு தெரியாது. ஏன்னா நீங்கள் சூரியகாந்தன் அப்படி எழுதியிருப்பார், இந்த ஊருக்குள்ளே வியாபாரம் பண்ணுறக்கு வருவாங்க, அப்போ வந்து அந்த மக்கள் வந்து ஈஸியாக அவங்ககிட்ட காசு பிடுங்கிறதுக்கு வேண்டி நான் எங்கூட பாலியல் உறவு வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி காசு பிடுங்கிறதுக்கு வேண்டி இதை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி சூரியகாந்தன் அதில் பதிவு பண்ணுவார் விதைச்சோழ நாவலில். இவரும் அதே மாதிரி டக்குன்னு பதிவு பண்ணிட்டார். நம்மளுக்கு டேட்டா எங்கே, இதெல்லாம் எப்படி சொல்கிறாங்க, டேட்டாவே இல்லாமல் டக்குன்னு சொல்லிடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சரி தோழர் அதே போல் பின்னாடி வந்து அதை சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, பின்னாடி வந்து தமிழ் பெண்கள்னு போட்டார். எனக்கு அங்கே தான் பெரிய நெருக்கடி ஆயிடுச்சு. ஏன் அங்கே விளிம்புன்னு சொல்லிட்டீங்க, அப்போ இங்கே வேறு விதமாக சொல்ல வரும்போது ஏன் தமிழ் பெண்கள்னு வந்துட்டாருன்னு எனக்கு புரியல. அது தோழர் தான் அது விளக்கணும். ஏன்னா எந்த இடத்துல வந்து படைப்புனா நம்ம ஈஸியாக அந்த அரசியலை சொல்லிடலாம். ஒரு கட்டுரை நேரடியாக வெளிப்படையாக தானே பேசும். அந்த கட்டுரை ஒரு படைப்பாளன் வெளிப்படையாக பேசுகிற ஒரு விஷயம். ஏன்னா கதைகளுக்கு கூட புனைவு இருக்கும். அப்போ வெளிப்படையாக பேசுகிற ஒரு விஷயத்தில் தோழர் வந்து ஏன் இந்த விஷயத்தை அந்த இடத்துல வரும்போது விளிம்பு பெண்கள்னு போட்டார். ஏன்னா பாலியல் ரீதியாக பயன்படுத்திக்கிறாங்க, இன்னொன்று வாடகையும் கூட அதிகமாக, இதுக்காக வாடகையும் கூட அதிகமாக வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லி அது ரொம்ப எனக்கு வந்து அபத்தமானது தான். சரி, ஏன்னா படைப்பாளர் வச்சுட்டு நாம் ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படையாக சொல்கிறது கொஞ்சம் சங்கடமாகவும் இருக்குது. ஆனால் ஏன்னா 2013 எழுந்து கட்டுறேன், அதனால தான் நான் சொல்லிட்டேங்க. ஏன்னா இப்போ அவரோட நிலை வேறு மாதிரி, சிந்தனை வந்து வேறு மாதிரி மாறி இருக்கலாம். அதனால் வந்து இது ஒரு விஷயம். அப்புறம் இதே போல் நிறைய இடங்களில் முக்கியமாக தோழர் என்னால் ஒரு தமிழ் பேராசிரியர் முறையில் இன்னொன்று பெயல் அப்படிங்கிற ஒரு இதில் நாங்களும் நடத்திட்டு வர்றோம். அதில் கொஞ்சம் கரெக்ஷனில் பார்த்துருக்க தோழர், என்னால் முடியல, என்னால் நகரவே முடியல. ஏகப்பட்ட எழுத்துப்பிழைகள், ஏகப்பட்ட சந்திப்பிழைகள், ஏகப்பட்ட ஒற்றுப்பிழைகள். இன்னொரு பக்கம் தோழர், நீங்கள் 700 புத்தகம் போட்டதாக சொல்லப்படுது. இதில்
தோழர் 700 புத்தகம் போட்டிருக்காரு அப்படின்னு டேட்டா கொடுக்குறாங்க. அடுத்து 2வது பத்தியில் போய் பார்த்தோம்னா 80 புத்தகம்னு போட்டிருக்காங்க. அதனால் இதெல்லாமே கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. இன்னும் நிறைய இருக்குது தோழர். ஆனால் இப்போத்த நிலைமைக்கு கொஞ்சம் காலம் ரொம்ப கடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இது குறித்து ஒரு நல்ல ஒரு கட்டுரை எழுதி கூடிய விரைவில் நான் இதழில் போட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன் தோழர். நன்றி. மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும் தோழர். அவருடைய மிக நுட்பமாக